ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தரின் பெரிய கிருபையினாலே நாம் எல்லாரும் இந்த புதிய மாதத்திலே வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்ம எல்லாம் பாதுகாத்தார், பராமரித்தார், நமக்கு ஜீவனை கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மாதத்திலும் ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தரை நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், கர்த்தரை நன்றாய் துதியுங்கள், கர்த்தருக்கு நன்றாய் ஆராதனை செய்யுங்கள். தாவீது சங்கீதம் 103 சங்கீதத்திலே இவ்விதமாக சொல்லுகிறார், என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று வசனத்தில் அழகாக சொல்லியிருக்கிறார். நாமும் ஒவ்வொரு ஜெபம் முடியும் போதும் நாம் இவைகளை சொல்லுகிறோம். அன்பானவர்களே, இந்த கால வேளையில் இந்த செப்டம்பர் மாதத்தில் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். நாம் ஆண்டவர் கிருபையால் 8 மாதங்களை கடந்து இந்த 9வது மாதத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் தான் நம்மை பாதுகாத்தார் என்று அவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு மாதமும் ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். அவ்விதமாக இந்த மாதம் சங்கீதம் 126 5வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், மகனே மகளே, நீ இந்த மாதம் கம்பீரத்தோடு அறுவடை செய்ய போகிறாய். ஒரு நாளிலே நீ கண்ணீர் வடித்தது உண்மை, கண்ணீரின் பாதையிலே கடந்து வந்தது உண்மை. ஆனால் அந்த கண்ணீருக்கு பலனாக இந்த மாதம் நீங்கள் அறுவடை செய்ய போகிறீர்கள், ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திக்க போகிறார், உங்களை உயர்த்த போகிறார், உங்களை நினைக்க போகிறார். நிச்சயம் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் வீணாய் போகாது. நம்முடைய வாழ்க்கையிலே வேதம் விதமாக சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர். இன்றைக்கு இந்த கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் யார் விதைத்தார்கள், யார் அறுவடை செய்தார்கள் என்று நாம் பார்க்க போகிறோம். இதுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பல நேரங்களிலே நாம் கண்ணீர் வடிப்பதற்கு பலவிதமான காரணங்கள் இல்லைங்களா? கண்ணீர் என்பது அவ்வளவு சீக்கிரமாக ஒரு மனிதனுடைய கண்களில் இருந்து வருவதில்லை. அவன் இருதயத்திலே வேதனைப்பட்டு கலங்கி அவன் மனம் உடைந்து, அப்பொழுதுதான் அந்த நிலையில்தான் அவனுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது. நாம் வேதத்திலிருந்து ஒரு 3 நபர்களை 3 சம்பவங்களை பார்த்து நாம் இந்த மாதமாக இந்த வார்த்தையை நாம் தியானிப்போம். முதலாவதாக யோபு 16 அதிகாரம் 20வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. யோபு 16 அதிகாரம் 20வது வசனம், என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொல்கிறேன். இன்றைக்கு யோபுனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் என்றால், யோபு அதிகமாக சிநேகித்த அவருடைய நண்பர்கள் யோபுவின் வாழ்க்கையிலே கண்ணீர் வருவதற்கு காரணமாக ஆகிவிட்டார். யோபு அதிகமாக நேசித்தார் சிநேகிதர். ஆனால் அந்த சிநேகிதருடைய வார்த்தைகள் யோபுவின் வாழ்க்கையில் கண்ணீரை வரவும். அவர் சொல்லுகிறார், என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். ஆனால் அவர் என்ன செய்தார் தெரியுமா? என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொல்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நேசிக்கிறவர்கள், நாம் அதிகமாய் விரும்புகிறவர்கள் நம்மை வேதனைப்படுத்தும்படியாக பேசும் பொழுது அல்லது வேதனைப்படுத்தும்படியாக நடக்கும் பொழுது நம்முடைய கண்களிலே நம்மையும் அறியாமல் நம் உள்ள மனம் கசந்து நாம் அழுது கண்ணீர் வடிக்கும். இதுதான் உலகம். நாம் யாரெல்லாம் அதிகமாக நேசிக்கிறோமோ, யாரெல்லாம் அதிகமாக விரும்புகிறோமோ, அவர்கள் எப்பொழுதுமே நம்ம நேசிப்பார்கள், விரும்புவார்கள் என்று இல்லை, திடீரென்று மாறிவிடுவார்கள். அப்பொழுது நாம் என்ன நினைக்கிறோம்? ஐயோ, அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிந்து விட்டது, நான் இனி ஏன் வாழப்போகிறேன்? அநேகர் தற்கொலை கூட செய்து கொள்கிறார்கள். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை நேசிக்கிற கர்த்தர் இருக்கிறார், உங்களை நேசிக்கிறவர் ஆண்டவர் இருக்கிறார். யோபுவை சிநேகிதர்கள் கைவிட்ட பொழுது,
சிநேகிதர்கள் அவருடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் வேதனைப்படுத்தும் பொழுது அவர் எங்கே போனார் தெரியுமா? தேவனிடத்தில் போனார். தேவனிடத்திலே போனார். என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் வடிக்கிறது என்று சொல்கிறார். பாருங்கள், நம்முடைய கண்களை தேவனுக்கு நேராக நிறுவனம் பொழுது நான் சொல்லுகிறேன், உங்கள் கண்ணீருக்கு பலன் உண்டாகும். அல்லேலூயா. இரண்டாவதாக நாம் ஒரு சம்பவத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 4-5வது வசனம். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். அல்லேலூயா. இந்த இடத்திலே எசேக்கியா ராஜாவை பற்றி நாம் பார்க்கிறோம். எசேக்கியா ராஜா மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்டு அவன் வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற நேரத்திலே அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? அவன் கர்த்தருக்கு நேராக 2வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, 3வது வசனம், 2 ராஜாக்கள் 23வது வசனம், கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். பாருங்க, எசேக்கியாவின் வாழ்க்கையில் மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்து கண்ணீரோடு அழுது வேதனையோடு இருக்கும் பொழுது அவன் எங்கே சென்றான் தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்தில் சென்று கண்ணீரோடு ஜெபித்தான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஜெபங்கள் குறைந்து விட்டது. பொதுவாகவே இந்த நாட்களில் ஜெபிக்கிறவர்கள் குறைந்து விட்டார்கள். இன்றைக்கு நம்முடைய காரியங்கள், நம்முடைய வியாதி பலவீனத்துக்காக எத்தனை பேர் கர்த்தரிடத்தில் சென்று முழங்கார் படியிட்டு, ஆண்டவரே என்னை குணமாக்கும், ஆண்டவரே நான் உம்மை பின்பற்றினேனே, ஆண்டவரே உமக்கு முன்பாக மன உத்தமமாக உண்மையா நடந்தேன் என்று எத்தனை பேர் இன்றைக்கு கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறார்கள். இன்னைக்கு ஜெபமே இல்லாத ஒரு நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள், அது சகோதரிகளா இருக்கட்டும், சகோதரனா இருக்கட்டும், இன்னைக்கு அநேகர் தேவ சமூகத்துல காலையில இருந்து அவருடைய பாதத்துல ஜெபம் பண்ணுவதில்லை. வியாதி வந்துட்டா பயம் வருகிறது, அழுகை வருகிறது, அல்லது எந்த மருத்துவரை பார்க்கலாம், இல்லை, பெரிய மருத்துவர் தேவனாகிய கர்த்தர், அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கு கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபங்கள் குறைந்து விட்டு நிறைய உபதேசங்கள் வந்துவிட்டு நம்மளா கண்ணீர் வடிக்க தேவையில்லை. கண்ணீரோடு தான் ஜெபம் பண்ணணுமா? சாதா ஜெபம் ஆண்டவர் கேட்க மாட்டாரா? இல்லை. என்னுடைய கண்ணீர் எல்லாம் அவருடைய துருத்தியில் இருக்கிறது என்று சொல்லி பரிசுத்தவான்கள் கண்ணீர் வடித்து தேவ சமூகத்திலே அவர்கள் தன்னை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, எசேக்கியா 15 ஆண்டுகள் எசேக்கியாவுக்கு கர்த்தர் கூட்டி கொடுத்தார். அவன் கண்ணீருக்கு கர்த்தர் பலனை கொடுத்தார். அன்பானவர்களே, நீங்கள் வியாதி, துன்பம், கஷ்டத்திலே, வறுமையிலே நீங்கள் கடந்து வந்து கண்ணீர் வடிக்கிறீர்களோ, ஆண்டவர் உங்களை பார்த்துதான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், நீ கண்ணீருக்கான பலனை கம்பீரத்தோடு நீ அதனுடைய பலனை பார்ப்பார், மகிழ்ச்சியோடு பார்ப்பார். கர்த்தர் தாமே நம்ம நிச்சயமாக இந்த நாட்களிலே ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக இன்னொரு சம்பவத்தை கூட நாம் பார்த்து நாம் நிறைவு செய்யலாம். 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவள் போய் மனம் கசிந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என்று பார்க்கிறோம். என் அன்பானவர்களே, இந்த இடத்திலே நாம் யாரை பற்றி பார்க்கிறோம் என்றால் அன்னாளை பற்றி பார்க்கிறோம். அன்னாள் யார் என்று சொன்னால், அன்பானவர்கள், எல்கனாவினுடைய மனைவி. அவனுக்கு அன்னாளை திருமணம் செய்த நாட்களிலே அன்னாளுக்கு மலடியா இருந்தால் அவளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் தான் அவர் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார் என்று வேதத்தில் மிக தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. ஆனால் பெண்ணினாளுக்கு பிள்ளைகள் இருந்ததனால் அவள் எப்பொழுதும் அன்னாளை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆனால் ஒரு நாள் அன்னாள் என்ன செய்தால் தெரியுங்களா? நேரடியாக அவளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது அவள் எப்பொழுதும் அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பார். ஆனால் ஒரு நாள் என்ன செய்தார்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனார், முழங்கார் படியிட்டார், தேவனிடத்தில் தன் கண்ணீரை சொன்னார், தன் கண்ணீருக்காக அழுதார், சத்தமிட்டு அழுதார், தன்னுடைய அங்கலாய்ப்பு சொன்னார்.
வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். அன்னாளுக்கு ஆண் குழந்தை என்ற ஒரு கம்பீரமான ஒரு பலனை கொடுத்து, ஒரு மகிழ்ச்சியான ஒரு பலனை கொடுத்து ஆசீர்வதித்தார். இன்றைக்கு அநேகர் பிள்ளை இல்லாதவர்களை பார்த்து வேதனைப்படுத்தும்படியான வார்த்தைகளை சொல்லும் பொழுது, வேதனைப்படுத்தும்படியான வார்த்தைகளை கேட்கும் பொழுது அவருடைய இருதயங்கள் உடைகிறது. அவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். ஆண்டவரே, என்னை நினைத்தருள மாட்டீரோ, என்னை வேதனைப்படுத்துகிறார்களே, திருமணமாகி இவ்வளவு ஆண்டுகள் ஆகிறது, ஏன் குழந்தை இல்லை என்று என்னை வேதனைப்படுத்துகிறார்களே. அன்பானவர்களே, உங்கள் சூழ்நிலையை, உங்கள் வேதனையை தயவு செய்து யாரிடத்திலுமே சொல்லாதீர்கள். என்றாவது ஒரு நாள் கர்த்தரிடத்தில் அழுது இருக்கிறீர்களா? நான் சொல்கிறேன், தேவ சமூகத்தில் முழங்கால் படிவிட்டு நீங்கள் கண்ணீரோடு ஜெபித்து பாருங்க. கண்ணீரோடு அவர் சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து, உங்கள் வாழ்க்கையை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து கண்ணீரோடு இந்த கண்ணீரை விதைத்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நிச்சயம் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு பலிக்கும். நான் சொல்லுகிறேன், இந்த மாதம் கர்த்தர் உங்களை நினைத்தருளுவார். இந்த செப்டம்பர் மாதம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆண்டவர் அன்னாரை நினைத்தருளின தேவன் உங்களை நினைத்தருள்வார். அன்னாரை ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதித்தார். நீங்களும் கம்பீரமாய் அறுவடை செய்வீர்கள் ஒரு அழகான குழந்தைகளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை நீங்கள் தியானியுங்கள். இந்த மாதம், இந்த நாளிலே உங்களை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, என் கண்ணீருக்கு பலன் தாரும் ஆண்டவரே. நிச்சயமாகவே ஆண்டவர் நம்ம கண்ணீரை காண்கிற தேவனாய் இருக்கிறார். அன்றைக்கு ஆகாருடைய கண்ணீரை மாத்திரமல்ல, அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நீ கடந்து வருகிற பாதையிலே நீ வடிக்கிற கண்ணீரை உன் தேவனாகிய கர்த்தர் காண்கிறார். அவர் நிச்சயமாகவே உங்களை கம்பீரத்தோடு அறுவடை செய்வார். ஆமேன், அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே இந்த வார்த்தைகளினாலே உங்களை ஆசீர்வதித்து இந்த மாதம் கம்பீரத்தோட உங்கள் கண்ணீருக்கு பலனை அறுவடை செய்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. God bless you. Praise the Lord. நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாறவில்லை. நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாறவில்லை. எப்போது காத்து கிடந்த மனசு சத்தியத்தை பித்து புடிச்சு தேடுன அந்த உசுறு, எப்போது கனி கொடுப்பேன்னு காத்து கிடந்த மனசு சத்தியத்தை பித்து புடிச்சு தேடுன அந்த உசுறு. நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாறவில்லை. நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் பரிசமா